அது ஏன்னு சொன்னால் ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சாப்புல இல்லை விஜய்க்கு எதிராக. அப்படி இருக்கும்போது அப்போ விஜய் எஸ் நாம் தமிழர் கட்சி அப்படின்ற மாதிரி கொண்டு போக திமுக ஐடிவிங்க இருக்கு இல்லையா, அது அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம். ஆரம்பத்தில் விஜய் வருகையின் போது நேரடியாக உதயநிதியை குறிவித்து தான் அவர் அறிகிறார். அவருடைய வருகை வந்து மிக அச்சத்தில் இருப்பது உதயநிதி தான் அப்படின்ற ஒரு கருத்து இங்கே பேசப்பட்டது. அதெல்லாம் இல்லைங்க. இப்போ என்ன சொன்னால், இப்போ விஜய் வந்துட்டான் அரசியலுக்கு. விஜய் வந்த பிறகு வந்து இதை எப்படி கையாளணும், இதுதான் திமுக. இப்போ கமலஹாசன் என்ன பண்ணாங்க, ஒரு கையில் பேட்டரி வச்சு சுற்றினாரா இல்லையா, டிவியெல்லாம் உடைச்சாரா இல்லையா, ஊழலை அழிப்பேன் வாரிசு அரசியல அழிப்பேன் சொன்னாரா இல்லையா. இப்போ என்னன்ட்டாரு, அந்த வாரிசுக்கிட்ட தானே போய் கொஞ்சிக்கிட்டு முத்தெல்லாம் கொடுக்குறாருங்க. ஒரு கெய் போல இருக்கு, முத்தெல்லாம் கொடுக்குறாருங்க. அப்போது இவங்களுடைய அரசியலே அவ்வளோதான். எப்படி குடிக்காரன் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சுன்னுவாங்க, இந்த கூத்தாடி பேச்சு அப்போ போச்சுன்னு தான் அர்த்தம். இதையெல்லாம் நாமும் பொறுத்திருந்தா